அக்கா வீட்டுக்கு வந்து 1 வாரம் ஆயிடுச்சுங்க. சரி ஊருக்கு கிளம்பலாம். அடுத்த நாள் வேற ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அக்கா பார்த்தீங்கன்னா, காலைல நேரமாவே மட்டன் பிரியாணி செஞ்சு, இட்லி, மீன் குழம்பு எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, லஞ்சுமே பேக் பண்ணி குடுத்துட்டாங்க. எப்படியும் 6, 7 மணி நேரம் அவங்க டிரைவ் பண்ணி போறதுக்கு. போற வழியில சாப்பிட்டுக்கோங்கன்னு தோட்டத்தில இருக்கிற வாழை இலைய அறுத்துங்க. அதில பிரியாணி போட்டு நம்ம ஊர்லலாம் பேக் பண்ணுவோம் இல்லைங்களா? வாழை இலையில அந்த மாரி நீட்டா பேக் பண்ணி குடுத்துட்டாங்க. அப்புறம் தோட்டத்துலேருந்து பீக்கங்காய், பொடலங்காய், வெண்டைக்காய், மணத்தக்காளி கீரை, அகத்திக்கீரை, அப்புறம் கொஞ்சம் விதை எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மணத்தக்காளி பழமும், தூதுவளை பழமும், அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை செடியுமே கொடுத்துருந்தாங்க. அக்கா வீடு எப்படின்னாங்க, அம்மா வீடுனே தான் சொல்லலாம். அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா பார்த்து பார்த்து இது எடுத்துகிட்டு போகணும், அது எடுத்துகிட்டு போகணும், எப்படி ஊருக்கு போகும்போது அப்படி பார்த்து கவனிப்பாங்களோ அதே மாதிரி தான் அக்காவும். கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே இல்லைங்க. அப்படி பார்த்து பார்த்து தான் கவனித்து எங்களை ஊர்லேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த மாதிரி அக்கா கிடைக்கிறதுலாம் கொடுத்து தாங்க வச்சுருக்கணும். இப்படி ஒரு சொந்தத்தை நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ணவே கூடாதுங்க.